கோவில் குடமுழுக்கு முடிவடைந்த நிலையில் கோலாகலமாக நடைபெறவிருந்த தேரோட்டம் நிகழ்ச்சி ரத்தான நிலையில் கோவிலூர் பாலபுரீஸ்வரர் திருக்கோவிலை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் பதற்றம் நிலவிய காட்சிகள்தான் இவை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோவிலூர் கிராமத்தில் அருள்மிகு லோகநாயகி அம்பாள் உடனுரை பாலபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இக்கோவிலின் குடமுழுக்கை முன்னிட்டு திருப்பணிகள் மேற்கொள்வதில் இரண்டு சமூகத்தினருக்கிடையே பிரச்சனை நிலவி வந்தது. இதனையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கோவில் குடமுழுக்கு விழாவை அமைதியான முறையில் நடத்த நடவடிக்கை மேற்கொண்டது மாவட்ட நிர்வாகம். குடமுழுக்கு தொடர்பாக சமாதான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை மீறி ஒரு தரப்பினர் செயல்படுவதாக கூறி மற்றொரு தரப்பினர் கடந்த 14ஆம் தேதி நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பாலபுரீஸ்வரர் கோவில் முன்பாக இரு சமூகத்தினரும் மீண்டும் கூடியதால் பதற்றம் தொற்றிக்கொள்ளவே அதிகாரிகள் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதில் இரு தரப்பினரும் சமாதானமான நிலையில் திட்டமிட்டபடி 17ஆம் தேதி காலை பாலபுரீஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 17ஆம் தேதி மாலை சுவாமி அம்பாள் திருவீதி உலா நடைபெறவிருந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே புகைந்து கொண்டிருந்த நெருப்பு பொறி பறக்க தொடங்கியது. ஒரு தரப்பினர் சாலை மறியல் செய்ய மற்றொரு தரப்பினர் ரகளையில் ஈடுபட்டனர். கலவர சூழலை கட்டுப்படுத்த சென்ற ஆலங்குடி காவல் ஆய்வாளர் சிவசுப்பிரமணியன் மண்டை உடைந்த நிலையில் ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவரும் காயமடைந்தார். நிலைமை கைமீறி செல்வதை அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட போலீசார் கோவிலூர் கிராமத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் கோவில் பகுதியில் கூடியிருந்தவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். அன்று மாலை நடைபெறவிருந்த சுவாமி அம்பாள் திருவீதி உலா ரத்து செய்யப்பட்டதால் விழாக்கோலம் பூண்டிருந்த கோவில் வளாகம் களை இழந்து காணப்பட்டது. மேலும் குடமுழுக்கு நடைபெற்ற பாலபுரீஸ்வரர் கோவில் நடை மறுநாள் திறக்கப்படவில்லை. இதற்கிடையே ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆய்வாளர் சிவசுப்பிரமணியனை போலீஸ் எஸ்பி அபிஷேக் குப்தா, கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா ஆகியோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். கலவர சம்பவம் தொடர்பாக 31 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இரு தரப்பைச் சேர்ந்த 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து ஆலங்குடி வடகாடு முக்கம் பகுதியில் ஒரு தரப்பைச் சேர்ந்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவில் குடமுழுக்கு தேரோட்டம் என கோலாகலமாக இருக்க வேண்டிய கோவிலூர் கிராமம் இரு பிரிவினருக்கு இடையிலான சாதி கௌரவத்தால் அமைதி இழந்து காணப்படுகிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் பாக்யராஜ் ராமநாதன்.